அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. என்னது? பொண்டாட்டியா? ஆமா, நான் பொண்டாட்டிதான். நிஷா, இவ என்ன சொல்றா? ராஜி, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா இவ? இவ ஏதோ ஏன் விஜய்க்கு பொண்டாட்டின்னு சொல்றா? இவ சொல்றது உண்மையா? இவ பொண்டாட்டினா அப்போ நான் யாரு? நீதான் விஜயோட முதல் பொண்டாட்டி. இவ விஜயோட 2வது பொண்டாட்டி. இத தாங்குற சத்திய கடவுள் உனக்கு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். இவ ஏன் விஜயோட 2வது பொண்டாட்டியா? என் விஜய் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? அவர் வாழ்க்கையில நான் மட்டும் இல்லையா? இன்னொருத்தர் இருக்காளா? நிஷா, இதை ஏன் யாருமே என்கிட்ட சொல்லல? அக்கா அக்கா, இதுக்கு தான்க்கா உன்கிட்ட சொல்லல. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துதான்க்கா சொல்லல. நீ இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் எங்களுக்கு கிடைச்சிருக்க. உனக்கு எதுவும் ஆயிடுமோன்னு பயந்துதான்க்கா சொல்லல. ஏன் நிஷா, என்ன தேடி யாரும் கண்டுபிடிச்சிருக்கவே வேண்டாமே. எங்கேயோ ஆள் பேர் தெரியாத இடத்துலயே உயிரை விட்டு மண்ணோட மண்ண போயிருப்பேனே. என்ன அப்படியே விட்டுருக்கலாமே. இன்னொரு இந்த வீட்டுல இருக்கும்போது என்னையே கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தீங்க. அக்கா, நீ உயிரோடவே இல்லன்ற எண்ணத்துல இதெல்லாம் நடந்துச்சுக்கா. நீ மறுபடியும் எங்க வாழ்க்கைக்குள்ள வருவன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல. இப்ப புரியுது. இந்த மல்லி ஏன் என்ன வெறுக்கிறான்னு எனக்கு இப்ப புரியுது. என்னை ஏன் துரத்த பாக்குறான்னு எனக்கு இப்பதான் புரியுது. என்ன அவளுக்கு போட்டியா நினைக்கிறான். நான் வந்துட்டா அவளோட வாழ்க்கை போயிடும் நினைக்கிறான். அதனாலதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதானே உண்மை. இத்தனை நாள் இந்த வீட்ல ஒரு ராணி மாதிரி இருந்துட்டா. இப்ப திடீர்னு நீ வந்துட்டல்ல, அதான் என்ன செய்யறதுன்னு புரியாம சதி பண்ண ஆரம்பிச்சிட்டா. ராஜி, சதி பண்றது, இன்னொருத்தரோட சொத்தை அபகரிக்கிறது, இதெல்லாம் உன்னோட புத்தி. அதை என்ன பார்த்து சொல்லாத. அவ எப்படி பேசுறான்னு பாத்தியா நிஷா? என்ன உடனே இந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு போயிடு. நான் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். எவ்வளவு பண்ணவ என்ன இங்க தொலைச்சு போட்டாலும் போட்டுருவா. என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு நிஷா. எனக்கும் அதான்க்கா சரின்னு தோணுது. நீ என் கூட வந்துரு. விஜய் மாமா வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னு பேசி முடிவு பண்ணிக்கலாம். ஏய், உங்களுக்குலாம் என்ன பைத்தியமா? ரேணுகா தான் புரியாம பேசிட்டு இருக்கானா? நீயும் என்னமோ புரியாம பேசிட்டு இருக்க. இத பாரு, இது ரேணுவோட வாழ்க்கை. விஜய் ரேணுகாவோட புருஷன், வெண்பா ரேணுகாவோட குழந்தை. இங்க இருக்கிற எல்லாமே ரேணுகாவோடதுதான். நீ என்னமோ ரேணுகாவை கூட்டிட்டு போறேங்கிற. உண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய துரத்துச்சுங்கிற கதையால இருக்கு. எங்கதான் இதெல்லாம் நான் பாக்குறேன். முட்டாள் மாதிரி பண்ணாதீங்க. ஆமா இல்ல, ராஜி சொல்றது சரிதான் இல்ல. நாம எதுக்காக போகணும்? ஆமாக்கா, நம்ம போக வேண்டியது இல்லதான். இங்க இருந்து போக வேண்டியது இதோ இந்த மல்லிதான். ஏய், நீ கிளம்பு, இங்க இருந்து கிளம்பு. ஏய், உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்றவளே, முதல்ல இங்க இருந்து கிளம்புடி. என்னது? நான் கிளம்பணுமா? உன்னையே இந்த வீட்ல போனா போதுன்னு வச்சிருந்தா நீ என்ன வெளியே போக சொல்றியா? ஏ மல்லி, இது என் அக்காக்கான வீடு. நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. முதல்ல வெளியே போ. இது என் புருஷன் கட்டின தாலி. இந்த தாலி கட்டின என் புருஷன் தான் நான் இங்க இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.